Greetings everyone. நம்ம daily banking and SSC point of view 5 questions பார்க்கறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, the first prime minister to visit Ukraine since its independence in 1991 is அப்படினு கேட்டிருக்காங்க. So first prime minister யாரு அப்படினு பார்த்தோம்னா யுக்ரைனுக்கு போன first prime minister since 1991 யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகேவா? ஏன்னா யுக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் போனவர் அவர்தான். இப்போதான் போயிருக்காங்க. சரியா? ஒரு 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்து, who is the chief executive officer of Telegram? ஓகேவா? டெலகிராமோட சிஇஓவை பிரான்ஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இந்த கொஸ்டின். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா பவல் துரோவ். ரஷ்யாவை 2013ல ரஷ்யால இருந்து இந்த டெலகிராம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ பிரான்ஸ் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருப்பாரு. சரிங்களா? ஸோ டெலகிராமோட ஃபவுண்டர் அண்ட் தென் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பவல் துரோவை பிரான்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது, Zanskar, Dras, Sham, Nabra and Chungtang are newly created districts in which of the following state or union territory? So, நேத்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷனை விட்டுருந்தாங்க. நமக்கு லடாக் அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரியில புதுசா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸை கிரியேட் பண்றதா. ஓகேங்களா? ஏன்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அப்படிங்கிறது நமக்கு சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதோட பேர் தான் சான்ஸ்கர், டிராஸ், ஷாம், நுப்ரா அண்ட் சம்தாங் அப்படிங்கிறது. சரியா? ஸோ லடாக் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அக்கார்டிங் டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஃபுல் லிட்ரஸி வில் பி அச்சீவிங் ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரஸி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட் வந்து நாங்கள் ஃபுல் லிட்ரஸியை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மேக்ஸிமம் மினிமம் ஒரு 95% அச்சீவ் பண்ணியிருந்தா தான் அவங்க ஃபுல் லிட்ரஸியை அச்சீவ் பண்ணிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 95% ஆஃப் லிட்ரஸி ஒரு ஸ்டேட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் ஃபுல் லிட்ரஸியை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? லாஸ்டா, the time period for the implementation of New India Literacy Program. New India Literacy Program இதோட அப்ரிவேஷன் கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? NILP New India Literacy Program டைம் பீரியட் பார்த்தோம்னா 2022ல இருந்து 2027 வரைக்கும். சரிங்களா? அப்ப 5 years அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.